Hello friends, AI Engineering Services Limited அதாவது நம்ம சதர்ன் ரீஜனில் இந்த ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் B1 அண்ட் B2 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த கேட்டகரிக்கு ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் லொக்கேஷனில் வாக்கின் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் அதிகபட்சம் நீங்கள் 58 வயசு வரையும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கிளியராக ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் B1ல் ஒரு 25 வேகன்சி, B2ல் ஒரு 15 வேகன்சி. ஆனால் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி ப்ரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அப்படின்னா, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க, சரிங்களா? ஸோ சென்னையில் 25th ஏப்ரல் கண்டக்ட் பண்ணுறாங்க, பெங்களூரில் 29th ஏப்ரல், ஹைதராபாத்தில் 2nd மே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 9 மணிலேருந்து 12 மணி வரையும் இன்டர்வியூ இருக்கும். அதில் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கீங்க, சென்னை லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா 25th ஏப்ரல் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. பெங்களூரில் இருந்தால் 29th ஏப்ரல், ஹைதராபாத்தில் இருந்தால் 2nd மே. டைமிங் வந்து காமன் தான், எல்லா லொக்கேஷனுக்கும் ஒரே டைமிங் தான். 9லேருந்து 12 மணி வரையும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் பாருங்கள், குறைஞ்சது 18 வயசு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகபட்சம் எவ்வளோ வயசு இருக்கணும் ப்ரோ அப்படின்னா, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 38 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் SC STயாக இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பாருங்கள், ஜாயினிங் டைமிங்கில் உங்களுக்கு 27,000 ரூபாய் சேலரி, அதாவது 27,000 சேலரி இருக்கும். அது போக கம்பெனி பாலிசி பிரகாரம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சேலரியில் ஒரு 500,000 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க இல்லையா, அதை தான் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போனஸ் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து டெம்பரரியா கான்ட்ராக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டெம்பரரி அப்படின்னு சொல்ல முடியாது, அதே சமயம் இது வந்து பர்மனெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இந்த ஃபீல்டில் நீங்கள் அதிகபட்சம் 58 வயசு வரையும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்பெனியோடைய தேவை, ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தி கம்பெனியோட தேவையை பொறுத்தும் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் கான்ட்ராக்டை வந்து 5 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 58 வயசு வரை இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் இருக்கும், அடுத்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டு, இன்டர்வியூ இருக்கும். 2 கட்டமாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் அப்படின்னா அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வியூ மட்டும் ஹைதராபாத் லொக்கேஷனில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ப்ரோ நான் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது சில பேர் ப்ரோ நான் டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருந்தால் நீங்கள் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிப்ளமோ பண்ணாமல் டேரெக்டாக டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருந்தால் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வச்சு இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சு 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் SC ST OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தால் போதும். இல்லை அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் நீங்கள் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சு சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏவியேஷன் அப்படின்னா ஏர்லைன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏவியேஷனில் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அதை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் B2 சேம், இதுவும் அதே தான். எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சு 60% இருக்கணும். இதுவே நீங்கள் SC ST OBCயாக இருக்கீங்க அப்படின்னா 55% இருந்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 60% ரவுண்டாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏவியேஷனில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இன்டர்வியூ போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு ப்ளஸ் அதோட
ஒரு செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிஓபி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் ப்ரூஃபு, அடுத்து இப்போ எடுத்த மாதிரி ரீசெண்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஐடி, பேன் கார்டு, ஆதார், டிரைவிங் லைசன்ஸு எது இருக்கோ மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டிடி மூலிமா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த டிடி ரிசிப்ட்டும் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா 500 rupees நீங்கள் டிடி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் பேயபிள் அட் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நேமில் நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணிவிட்டு அந்த டிடி ரிசிப்டை மறக்காமல் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் டிஸ்சார்ஜ் புக் வந்து நீங்கள் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, உங்கள் கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வாக்கின் டேட் அண்ட் டைமிங் பார்த்துட்டோம். 25th April சென்னை லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 25th April சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. சென்னையில் எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிஎம் இன்ஜினியரிங் ஆஃபீஸ், AIESL நியூ இன்டகிரேட்டட் சர்வீஸ் காம்ப்ளெக்ஸ், மீனம்பாக்கம், சென்னை. ஸோ 25th April சென்னை லொக்கேஷனில் இந்த இடத்துல உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. காலையில் 9 to 12 மணி வரையும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கையோட இன்டர்வியூ போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் பிளேஸ், டேட்டு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? கட்டாயம் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குறைஞ்சது 1 வருஷமாவது ஏர்லைனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் ஏர்லைனில் அதாவது அந்த ஏவியேஷனில் வந்து நாங்கள் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்ரண்டிஸ் முடிச்சா தான் நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஃப்ரெஷராக மட்டும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருக்கும். ப்ரோ இது கான்ட்ராக்ட் அப்படின்னு தானே ஃப்ரெண்ட்ஸ், கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இது டெம்பரரி தானே ப்ரோ, அது எப்படி நீங்கள் 58 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கம்பெனியோட தேவையை பொறுத்து ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸு, கம்பெனியோட தேவையை பொறுத்து ப்ளஸ் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பொறுத்து கான்ட்ராக்டை வந்து 5 வருஷமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 58 வயசு வரையும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா, 58 வயசு வரை நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ முழுக்க உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து கான்ட்ராக்டை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.